நீங்கள் கேட்கவிருப்பது கூளமாதாரி. எழுதியவர் பெருமாள் முருகன். ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன். அத்தியாயம் 1. கூளையனும் ஆடுகளும் பெரிய காட்டுக்குள் நுழைந்தபோது பொழுது கரடேறி வந்திருக்கவில்லை. மெலிந்த நிழல் வெளிச்சம் காடெங்கும் படர்ந்திருந்தது. சரசரவென்று அணப்புகளுக்குள் இறங்கும் ஆடுகளின் காலடி ஓசை கேட்டு காட்டின் மௌனத்துயில் கலைந்தது. மேட்டுக்காட்டின் வெள்ளாமை அறுவடை முடிந்து சில நாட்களே கழிந்திருந்த சுவடுகள் நிறைந்திருந்தன. கம்பு சோளத்தட்டைகளின் அடிக்கட்டைகள் வெறுங்காலை பதம் பார்க்கும் கோபத்தோடு கூரிய வாய்ப்பகுதியை நீட்டிக் கொண்டிருந்தன. வெறும் கூடுகளாய் அவரைக் கொடிகளின் காய்ந்த கோல்கள், பயிர்த்தோகைகளும் இலைச்சருகுகளும் உழவுப் படைக்கால்களை மூடி மண்ணை போர்த்தியிருந்தன. சில அணப்புகளில் காய்ந்த கொட்டக்கோல்கள் ஒடிந்தும் நிமிர்ந்தும் கிடந்தன. அவற்றில் படைக்கால்கள் மண்முகத்தில் விழுந்த சுருக்கங்களென வரிவரியாய் ஓடியிருந்தன. இனிமேல் ஆடுகளின் மனிதர்களின் காலடிபட்டுத்தான் அவை சிதையும். தலை உயர்த்தி நின்ற பயிர் பச்சைகளின் ஆயுள் கழிந்து எல்லாம் தாறுமாறாய் கிடக்கும் இறப்பு வீடு போல அணப்புகள் அழிகாடாய் மாறியிருந்தன. காற்று தாராளமாய் மண்ணில் மோதும். வெயிலைப் பொழுது நேரடியாய் அனுப்பும். இனிமேல் ஆடுகள் மேயவும் எந்தத் தடையும் இல்லை. மண் தன் மேனியை ஆடுகளுக்காய் விரித்துக் கொடுக்கத் தயாராகிவிட்டது. கூளையன் தன் கையிலிருந்த பச்சைக் கோலை வில்லாய் வளைத்து வானில் எறிந்தான். காற்றில் விர் என்று உயர ஏறி ஓர் அணப்பை தாண்டி அதே வேகத்தில் வந்து விழுந்தது. சத்தத்தில் பயந்த ஆடுகள் ஒதுங்கி ஓடி காதுகளை உன்னிப்பாய் காட்டிக் கேட்டன. பின் பழையபடி தலையை குனிந்து கொண்டு நகர்ந்தன. பட்டிப்பொங்கலுக்கு நெற்றியில் கொட்டியிருந்த சிவப்பு பளிச்சென்று தெரிந்தது. உடம்பே கூட வெளுத்துப் புதிதாய் தோணிற்று. தரையெல்லாம் நடுங்கும் தைமாதப் பனி புற்களையும் சருகுகளையும் நனைத்து விட்டிருந்ததால் ஆடுகளால் ஒரே இடத்தில் நிலைத்து மேய முடியவில்லை. மூக்கிலேறும் நீர்த்துளிகளைத் தலையை அசைத்து உதறியபடி மெல்ல நடந்து கொண்டே இருந்தன. மேய்ச்சலுக்கான இடத்தை தேடுவதே நோக்கமாய் குட்டிகள் ஆடுகளின் கால்களுக்குள் ஒட்டி ஒட்டி அவற்றைச் சிறிதும் விடாமல் பின்தொடர்ந்தன. ஊளையைச் செருமி வெளியேற்றும் ஆடுகள் பின்தங்கி உடனே விரைந்தோடி கூட்டத்தில் சேர்ந்து கொண்டன. திடுமென ஓர் ஆடு விலகி சற்றுத் தொலைவில் இருந்த பனைமரத்தை நோக்கி ஓடிற்று. அதன் விலகலைக் கண்டு கூளையன் கரைமேல் நின்றபடியே அதட்டினான். "ஏய் நெடும்பி, ஒழுங்கா போயேன், இதுக்கு ஆவரேதா?" நெடும்பி சத்தத்துக்குக் கட்டுப்பட்டு நின்றது. தலையை அவன் பக்கமாய் திருப்பிப் பார்த்தது. அது கோபப் பார்வையா மன்னிப்புக் கேட்கும் பார்வையா என்பதை ஊகிக்க முடியவில்லை. ஆனால் மறுபடியும் முன்பைவிட மிகுதியான வேகத்தோடு பனைமரத்தை நோக்கி ஓடியது. அவன் "நெடும்பே, நெடும்பே" என்று கத்தும் கத்தலை அது பொருட்படுத்தவில்லை. அவன் குரல் மதிப்பற்றுக் கரைவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பல்லைக் கடித்துக் கொண்டு கரையை விட்டிறங்கினான். நெடும்பி பனைமரத்தடிக்குச் சென்று மரமேறி கந்தன் விடிகாலையில் சீவி எறிந்திருந்த பாலைச் சீவல்களை ஓடி ஓடிப் பொறுக்கிற்று. சளிபோலப் படிந்த பாலைத் துகள்களில் ஒட்டியிருந்த மண்ணை உதறி உதறி நெடும்பி தின்பதைக் கண்ட மற்ற ஆடுகளும் பனைமரத்தடிக்கு ஓடின. கூளையன் மேலே பார்த்தான். அந்தப் பனையில் 4 முட்டிகள் கட்டியிருந்தன. ஆமரம் குருத்தோலையும் அதைச் சுற்றியிருந்த 2-3 ஓலைகளையும் தவிர மரத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமரம் பொங்கு முளைக்காத காக்கைக் குஞ்சை போல தோணிற்று. ஆமரத்தின் மேல் கந்தனுக்கு அனுதாபமே இல்லை. சரக்கரக்கென்று ஓலைகளை வெட்டித் தள்ளி மரத்தை மொட்டையாக்கி விடுவான். பொம்மரமென்றால் அவன் கத்தி பெட்டியை விட்டு வெளியே வராது. பிள்ளைத்தாய்ச்சியை தாங்குகிற மாதிரி அவ்வளவு மென்மையாகக் கையாள்வான். கூடாரம் போல ஓலைகளை விட்டுவிடுவான். ஆமரங்கள் பாவம். மரத்தைச் சுற்றிச் சுற்றிப் பொறுக்கிய ஆடுகள் மண்ணை மோப்பம் பிடித்தன. பாலைச்சீவல்கள் அவற்றிற்கு விருப்பமான தீனி. இனி அடுத்த மரத்தை தேடி ஓடும். கூளையன் கரைமேல் ஏறி நின்று கொண்டான். அவன் பார்வை ஆடுகளைத் தாண்டி விரிந்தது. எல்லாப்புறமும் மேட்டுக்காடு வெறும் மண்ணாய் எல்லையற்ற தூரம் வரை தெரிந்தது. தென்புறம் மட்டும் தூரத்து ஏரிக்குச் சென்று சேரும் அகண்ட வாய்க்கால் பள்ளம். அதுவும் மரங்களும் புதர்ச்செடிகளுமாய் அடர்ந்து. Sample complete. Ready to continue?